தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்தில் மழையானது தீவிரம் என்பது எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்களுக்கு மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே தொடர்ந்து மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. இந்த மிதமான மழையானது வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழையானது பதிவாகும் அதை சொல்லி பார்க்க போறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு திருப்பத்தை ஷேர் பண்ணுங்க. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல வட தமிழகம் உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 8 மாதத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் அளவிருக்கக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த மாவட்டத்தில் பதிவான மழையளவு புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தேனி மாவட்டம் வீரபாண்டி 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், அதே போல தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதே போல தேனி மாவட்டம் அரண்மனைப்புதூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், பெரம்பலூர் மாவட்டம் படலூர், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், தேனி மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், அதே போல மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நீலகிரி, கடலூர், சேலம், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, மதுரை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை, வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.